வரப்போகுது காகிதமில்லா கரன்சி. அப்போ நம்ம பயன்படுத்துற 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, ஏன் 10 ரூபாய் நோட்டோட நிலைமை என்ன? இதெல்லாம் இனிமே வேலை செய்யாதா? ஒருவேளை டிஜிட்டல் ரூபி வந்தா இது எப்படி நம்ம பயன்படுத்துறது? இது எப்படி ஒர்க் ஆகும்? இது சேஃப் தானா? அண்ட் இந்த டிஜிட்டல் ரூபியோட புழக்காட்டம் வர்றப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிஜிட்டல் ரூபி அப்படின்னா என்ன, காகிதம் இல்லா கரன்சி ஆகிய இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உபயோகரமாக இருக்கும், இப்போ ருப்பியிலிருந்து இது கன்வெர்ட் ஆகிறப்போ எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்க போகுது, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஸோ இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே பேமெண்ட் அப்படின்னு பண்ண போகிறப்போ ஒன்று யூபிஐயில் பண்ணுவோம், அப்படி இல்லைனா கேஷ் இல்லைனா சேஞ்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இனிமே இது எதுவும் இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி மூலியமாக நம்மளோட பணப்புழக்காட்டத்தை இனிமேல் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே எவ்வளவு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குல்ல. ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படின்னா, RBI ஒரு ஹிடன் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் மூலியமாக தான் நம்ம அந்த ஒரு கரன்சியை பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வெறும் டிஜிட்டலா இதில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு நம்பரோ கிடையாது. இதுதான் நீங்க பே பண்ண போற ஆக்சுவலான கேஷ். ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த ஒரு கரன்சியில் என்ன இருக்க போகுதுன்னா, RBIயோட லோகோ, கவர்னரோட சிக்னேச்சர், அதே மாதிரி யூனிக்கான கிரிப்டோகிராஃபிக் சீரியல் நம்பர் கூட இந்த கரன்சியில் இருக்கு. அதுவும் 2 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்குமான கரன்சி இதுல இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமா 50 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஆனா அவங்க கிட்ட அந்த 500 கரன்சி நோட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதை நீங்க பே பண்ண போறப்போ அதுல இருந்து வெறும் 50 ரூபாய் தான் அவங்களுக்கு போகும். மீதி 450 ரூபாய் ஃப்ராக்மெண்ட் பீசஸ் மாதிரி இருந்து மீதி 450 ரூபாயும் உங்களோட இதுக்கு திரும்ப வந்துடும். ஸோ எவ்வளவு ஈஸியா இருக்கு போது பாருங்க. அண்ட் இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஃபோன்பேவோ, கூகுள் பேவோ, பேடிஎம்மோ கிடையாது. அண்ட் நம்ம கிரிப்டோ அப்படின்னு வர்றப்போ இது ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரியான பிட்காயினும் கிடையாது. இது அபிஷியலான RBIயோட e-RUPEE. UPIல நம்ம எந்த மாதிரியான சிக்கல்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனோட வந்திருக்கு இந்த e-RUPEE. இந்த பெயின் பாயிண்ட்க்கு வருவோம், எதுக்காக அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்களே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்ப்லயோ, ரெஸ்டாரண்ட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு சின்ன காய்கறி வாங்குற கடையிலயோ நீங்க UPI பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஒரு பேமெண்ட் ஆகல, ஆனா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்க. ஆனா அவங்க உங்களை சஸ்பீஷியஸா பாக்குறாங்க. இந்த மாதிரி சிக்கலை எத்தனை பேர் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க? ஏன்னா இந்த UPI வந்து ஒரு அக்கவுண்ட் பேஸ்ட் சிஸ்டம். அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை அவங்க ரிசீவரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு நடுவில் சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற பணத்தை அங்க போகிறதுக்கு சர்வர் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா நடக்காது. ஆனா இந்த ஒரு பிரச்சனை இந்த e-RUPEEல வராது. ஏன்னா இது ஒரு டோக்கன் பேஸ்ட் சிஸ்டம். டோக்கன் பேஸ்ட் சிஸ்டம்னா நடுவில் இருக்கக்கூடிய எந்த விதமான சர்வரை எல்லாத்தையும் தாண்டி டைரக்டா போகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. டைரக்டா மர்ச்சன்ட் அக்கௌண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிஸ்டம். எப்படின்னா இப்போ டைரக்டா நீங்க கேஷே கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஒரு e-RUPEEல வரக்கூடிய ஒரு வசதி. ஆனா நீங்க டைரக்டா கேஷ் கொடுக்க போறது கிடையாது, நீங்க டிஜிட்டலா தான் பே பண்ண போறீங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கும், ஆனா இது டிஜிட்டலா நடக்கக்கூடிய ஒரு பேமெண்ட். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், அப்போ இது கிரிப்டோவா அப்படின்னு. ஏன்னா கிரிப்டோனா என்னன்னா, நம்மளோட ஒரு கிரிப்டோ பிட்காயினோட பிரைஸ் வந்து இன்னைக்கு 1 ரூபாய் இருந்தா நாளைக்கு பல லட்சத்துக்கு இருக்கும், நாளானிக்கு பல கோடிக்கு இருக்கும், திருப்பி 1 ரூபாய்க்கு வர மாதிரியான ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கிரிப்டோ. கொஞ்சம் ரிஸ்கியானது. ஆனா இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டா RBI உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு கூட சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு இந்த ஒரு டிஜிட்டல் கரன்சியோட ஒரு இது 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோமே, அது ஃபிக்ஸ்ட் பர்மனெண்டா அந்த ஒரு பர்டிகுலர் கரன்சியோட வேல்யூ 1 ரூபாயா
ரூபாயாக தான் இருக்கும். சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எந்த விதமான ரிஸ்க்கோ இல்லை அன்சேஃபாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சரி, இது எப்போ அமலுக்கு வரும், எப்போ இதை நம்ம வந்து பயன்பாட்டில் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போது ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ மாதிரியான பேங்க்ஸோட இந்த அப்ளிகேஷனை வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஃபோனில் இந்த ஒரு கேஷ் பாக்ஸை இறக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளே ஸ்டோருக்கு போங்க, உங்களுக்கு லைவாக நானே காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போங்க, e-RUPEE அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணணும். ஸோ எந்த ஒரு பேங்காக இருந்தாலுமே e-RUPEE பை எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு e-RUPEE இதோட டைப் பண்ணிங்கன்னா ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம், டெவலப்ட் பை அத்தாரைஸ்ட் அந்த பேங்க் தானே அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இது லொக்கேஷன் இதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுங்க, அலோவ் கொடுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபை சிம் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்கள் பயோமெட்ரிக்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸு அதெல்லாமே வச்சு ஒரு பயோமெட்ரிக்ஸ் ஒன்று உருவாக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சேஃப்டிக்கு கூலிங் பீரியட் 24 hours இருக்கும், எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வாலெட்டை லோடு பண்ணிக்கலாம். லோடு பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் நம்பர் மட்டும் இல்லாமல் ரியல் டிஜிட்டல் கரன்சி முன்னாடி அப்பியர் ஆகும். கரெக்டாக 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20, 50, 100, 200, 500 ரூபா வரைக்கும் இருக்குது, காயின்ஸோட சேர்த்தி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நோட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா அது டைரெக்டாக உங்களோட டிஜிட்டல் வாலெட்டில் ஒரு கிரிப்டோ செக்யூரிட்டியோட போய் சேர்ந்துடும். ஸோ இதை பயன்படுத்தி எப்படி நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பே பண்ண போகிறப்போ அவங்ககிட்டயும் இந்த மாதிரி டிஜிட்டல் கியூஆர் கோட் ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் தேவையில்லை. அவங்க வச்சிருக்கிற அந்த ஃபோன்பே, பேடிஎம்மோட கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, அதையவே நீங்கள் இந்த ஆப் மூலயமா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன பே பண்ணணுமோ அதை போட்டிங்கன்னா போதும், டக்குன்னு அங்கே போய் சேர்ந்துடும். மீதி மிச்ச காசு எதுவோ அது உங்களோட வாலெட்டுக்கே திருப்பி வந்து சேர்ந்துரும். எதுக்காக இப்போ இவ்வளவு பெரிய மாற்றம்? இந்திய அரசாங்கத்துக்கு என்ன ஒரு நோக்கத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. நம்பர் 1, 100% பாஸ்புக் பிரைவசி. இப்போ ஒரு சின்ன டிரான்சாக்ஷனை கூட நம்ம யூபிஐ மூலமா பண்றப்போ பாஸ்புக்ல நம்ம என்ட்ரி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, புக்கே நம்மளுக்கு 1000 புக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு 15 ரூபாய்க்கு டீ குடிச்சிருப்போம், அது ஒரு 2 ரூபாய்க்கு ஏதாவது முட்டாய் வாங்கி சாப்பிட்டுருப்போம், அடுத்தது ஒரு இது எல்லாத்துக்கும் யூபிஐ பயன்படுத்துறதால அடுக்கடுக்க லிஸ்ட் மெஸ்ஸியா இருக்கும். இப்போ யாராவது உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்றாங்க, உங்க பாஸ்புக் உங்களோட ஹிஸ்டரியை பார்க்குறாங்க அப்படின்னா இத்தனை விஷயத்தை அவங்க பார்த்து இது பண்ண முடியாது. அதனால இப்போ இந்த e-RUPEE வாலெட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவையும் அந்த நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 500 ரூபா ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து லோடு பண்ணோம் இல்லையா நம்ம வாலெட்ல, அந்த எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம லோடு பண்றோம், வாலெட்ல எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு கரன்சியை வந்து லோடு பண்றோங்கிறது மட்டும்தான் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த வாலெட்ல இருந்து நீங்க 10 ரூபா 2 ரூபா எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகாது. இது உங்களோட ட்ராக் ரெக்கார்டை கிளீனாக வச்சுக்கும். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு இது ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2வது, முக்கியமாக பல ஆயிரம் கோடிகளை இந்த ஒரு இதில் சேமிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷமும் ஆர்பிஐக்கு 4800 5000 கோடி வரைக்கும் வெறும் பேப்பர் நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவாகுது. அது போக டேமேஜ் நோட்ஸ் வர்றப்போ இன்னும் சில கோடிகள் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு முக்கால்வாசி நம்ம பேப்பர் கரன்சியை கொஞ்சம் இது பண்ணி டிஜிட்டல் கரன்சியில் இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய காஸ்ட்டை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த ஒரு டிஜிட்டல் e-RUPEE வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3வது முக்கியமான காரணம், ஃபேக் கரன்சியை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் தான் இது. இப்போ இந்த ஒரு கரன்சி டிஜிட்டல் e-RUPEE வந்து கம்ப்ளீட்டா ஆர்பிஐயோட லோகோவோட, கவர்னர் சைனோட, இது ப்ராப்பரா ரொம்ப டிஜிட்டலா செக்யூர்டா ஃபேக்காக வாய்ப்பே இல்லை. ஆனா ஃபேக் கரன்சியை வந்து நிறைய பொலக்காட்டத்தில் இருக்கிறதுனால அதுலயும் சில பல இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு டிஜிட்டல் e-RUPEE கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு இன்டென்ஷன் தான், இந்த ஐடியா தான் இந்த ஒரு டிஜிட்டல் e-RUPEE பின்னாடி இருக்கு. அண்ட் இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அதுக்கான பேங்கோட பேரை நீங்கள் பிளே ஸ்டோரில் போட்டு e-RUPEEன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இது ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு டிஜிட்டல் e-RUPEE பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஜிட்டல் கரன்சியை பற்றி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களாகி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க காமெண்ட் செக்ஷன்ல. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Megla Karan signing off. நன்றி, வணக்கம்.
பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.